உங்களை டக்குன்னு பார்க்கும்போது எனக்கும் லவ்வர் ஞாபகம் வரும், குட் நைட் ஞாபகம் வரும். ஆனா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ரெண்டுத்துல? கொஞ்சம் மாட்டி விட்டு. லவ்வரா குட் நைட்டா? லவ்வர் தான். இவ்வளோ படங்கள் பண்றீங்க, வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்க யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது மக்களுக்கு வந்து ஏன் இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கேயும் ஏன் பண்றாங்க? அங்க டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். இங்க நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எதுவா வேணா இருக்கு, டமால்னு விழ சொன்னா விழுந்துருவேன். ஏன்னா நான் அத்தனை வாட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல விழுந்திருக்கேன். நீங்க என்னைக்காவது பார்த்துட்டு என்ன இவ்வளவு கொடுமையா நடிச்சிருக்கேன்னு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல, சும்மா பாக்குறேன், பயங்கர கிரிஞ்சா இருந்தது. நான் பேர் கூட நான் சொல்ல முடியும். இப்போ ட்ரெயின்ல டமால்னு விழற மாதிரி ஒன்று பண்ணேன். அதான் நான் சொன்னேன் பாருங்க, ஆல் தட் ஐ காட் ட்ரெயின் ஃப்ரம் சுழல் 2. சுழல்ல கத்துக்கிட்டது எக்கச்சக்கம். வேற மாதிரி ரோல் ட்ரை பண்ணும். எனக்கு வந்து இப்போ பிளாஸ்ட் நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து டிப்பிக்கல் லவ் மேரேஜ் அப்படின்னாங்க. சில பேர் இல்ல இல்ல அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ் மேரேஜ் தானே. எங்க அம்மா ஹிந்துல வேற நியூஸ் கொடுக்குறேன்னாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு டேட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அப்படின்னு ஓகே, அவ்வளவுதான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ உங்களை டக்குன்னு பார்க்கும்போது எனக்கும் லவ்வர் ஞாபகம் வரும், குட் நைட் ஞாபகம் வரும். ஆனா உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் ரெண்டுத்துல? கொஞ்சம் மாட்டி விட்டு. லவ்வரா குட் நைட்டா? லவ்வர் தான். ஐ லைக் ரம்யா. Okay. வெரி கியூட். ரம்யான்ற கேரக்டர் வந்து ஆக்சுவலா இட் வாஸ் வெரி குட்டி இந்த ஸ்கிரிப்ட். மெயின் ஃப்ரெண்டு ஐஷுன்ற மாதிரி இருந்தது. ரம்யா இஸ் சம்படி ஹூ ஹஸ் கம் ஃப்ரம் அ வில்லேஜ், கூட டிராவல் பண்றாங்கன்ற மாதிரி இருந்தது. நாங்க ரிஹர்சல் பண்ண நான் டயலாக் சொல்ல ஆரம்பிக்க வியாஸ் சார் டைரக்டர் வந்து he said நீங்க நல்லா பண்றீங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கேரக்டர் டெவலப் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்பாட்ல டெவலப் ஆன கேரக்டர். ஸ்கிரிப்ட்ல அவ்வளோ இருந்ததான்னு எனக்கு தெரியல, பட் நிறைய இம்ப்ரோவைஸ்ட் அந்த ட்ரை பண்ணலாமான்னு சொல்ற சீனு அது எல்லாமே அங்க ஸ்பாட்ல நம்ம பிளான் பண்ணி பண்ணதுதான். ஸோ தட்ஸ் ஹவ் ரம்யா எலிவேட்டட். நைஸ். ஃபர்ஸ்ட் குட்டியா இருந்தது, தென் அப்போ உங்களுக்கு குட் நைட் பிடிக்காது? குட் நைட் ரொம்ப பிடிக்கும். அதுதான் $1 million. அது வந்து நீங்க பேக் டு பேக் வந்து மணிகண்டன் அவரோட படங்கள்ல இருக்கும்போது மக்களுக்குலாம் என்ன இந்த பொண்ணு இவரோட படத்துல மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அவங்க அடுத்தடுத்த படம் அவரை வச்சு பண்ணாங்க. குட் நைட்லயுமே எனக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க, அது சின்ன ரோலா இருந்தாலும் நல்லா ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாங்க. ஸோ லவ்வர்ல எனக்கு இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க அதை பார்த்துட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த தைரியம் தட் ஐ ஹவ் கிவன் தெம். நல்ல விஷயம். இவ்வளோ படங்கள் பண்றீங்க, வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்க யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது மக்களுக்கு வந்து ஏன் இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கேயும் ஏன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை இருக்கு. ஸோ அதுக்கு உங்க பதில்? யூடியூப் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன். சினிமாக்குள்ளே நான் வரதுக்கான மெயின் ரீசன் யூடியூப்பை பார்த்து தான் என்னை கூப்பிட்டாங்க, அது ஒரு ரீசன். இன்னொன்று, யூடியூப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸ். நான் வந்து ஸ்கிரிப்டில் உட்காரலாம், ஸ்கிரிப்டில் ஏதாவது சேஞ்சஸ்னால் பண்ணலாம், லுக்காக நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு நார்த் இந்தியன் பொண்ணுன்னு ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் தலையில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய கலர் போட்டு இங்கே சிந்தூர்லாம் வச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் நடிக்கிறதுக்குமே நிறையா நான் புதுசாக ட்ரை பண்ணலாம். ஓன்னு உட்காந்து அழலாம். நம்ம சினிமாலலாம் கொஞ்சம் ப்ரிட்டியாக ட்ரை பண்ணுவோம், இல்லை கொஞ்சமாக அழுதா போதும், இந்த சீனுக்கு இவ்வளோ வேண்டாம். அங்கே டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் என்னென்னலாம் கற்றுக்கிறேனோ அதெல்லாம் தான் நான் படத்தில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்றைக்குமே பெரிய கேமராக்கு முன்னாடி ஒரு பயமே இருந்ததில்லை. இந்த சீனை நம்ம எப்படி எக்ஸிபிட் பண்ண போகிறோம்னு தெரியலையே, ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், டமால்னு விழ சொன்னால் விழுந்துருவேன். ஏன்னா நான் அத்தனை வாட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸில் விழுந்திருக்கேன். ஒரு சில சீன்ஸில் எனக்கு ரோப்பே இல்லாமல் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு எப்படி விழணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடிப்படாது. ஸோ அந்த மாதிரி ஐ லேர்ன்ட் ஃப்ரம் யூடியூப் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ ஐ வில் நெவர் லீவ் தட் அட் எனி காஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? ஓகே, நான் வந்து 12th முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து பேட்மிண்டன் விளாட போயிருந்தேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்களான்னாரு. நம்ம சிங்கிங் தான் மெயின்ன்றதுனால ஆசைப்பட்டீங்க? ஆமாம். ஸோ அது இன்னும் நடக்கலை, டச் வுட், பட் இட் வில் ஹேப்பன். பார்ப்போம், எது நடக்கணுமோ அது நடக்கும். ஸோ அப்போ அவர் வந்து நடிக்கிறீங்களான்னாரு. நமக்கு நடிப்பு என்னன்னே தெரியாது. இல்லை நீங்கள் சும்மா வாங்க, நாங்கள் கேமரா வைக்கிறோம், நீங்கள் நேச்சுரலாக என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க, நான் சீனோட எமோஷன் என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, கேமராவை இங்கே வைக்கிறாங்க, இப்படி ஷோல்டரில் ஏதோ வைக்கிறாங்க, இதில் நான் நடிக்கணுமா அப்படின்றேன். ஆமாம் நீங்கள் தெரியும். ஸோ இட் வாஸ் ஆல் நியூ.
அதை முடிச்சுட்டு அதில் வில்லனா ஒருத்தர் பண்ணார். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் முடிஞ்சு அது ரிலீஸ் இப்போ தான் ஆச்சு, போன வருஷம் தான் ஆச்சு. ஓ ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் இது. ஓகே. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. நல்லா பண்ணுறேன்னா என்ன சொல்கிறீங்க, அப்படி இதான் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஹீ செட் இது ஆடிஷன் இருக்குது, போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னும் போது விநாயக் வைத்தியநாதன் ரோமியோ படத்தோட டைரக்டர், ஸோ அவர்கிட்ட நான் ஆடிஷன் போயிருந்தேன். அவர் ஆடிஷன்லாம் எடுத்து செலக்ட் பண்ணிட்டாரு. அப்போ நான் இஸ்ரேலில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் செலக்ட் பண்ணி நடிக்க போகும்போது இன்ஜினியரிங் பண்ண. ஓ ஓகே. ஸோ அவர் செலக்ட் பண்ணி என்னை நடிக்க கூப்பிடும் போது என் லீவ் முடிஞ்சு நான் இஸ்ரேல் போயிட்டேன். ஸோ என்னால் அப்போ பண்ண முடியல. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து வெயிலான்ல இருந்திருக்காங்க. அப்போ வெயிலான்ற யூடியூப் சேனல்ல ஒரு ஃபீமேல் லீடு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன் இவர்னால. ஸோ ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் விநாயக் ஆல்சோ. ஐ ஆல்வேஸ் டெல் ஹிம், உங்களால் தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன், இல்லாட்டி நான் வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ வெயிலான் தான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல். ஏங்க இன்ஜினியரிங் போய் அங்கே படிச்சிங்க, இங்கெல்லாம் படிக்க மாட்டீங்களா? ஸ்காலர்ஷிப் கிடைச்சது எனக்கு. 12th முடிச்சுட்டு நான் எல்லா காலேஜும் அப்ளை பண்ணேன். இங்கே நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் எல்லாமே அப்ளை பண்ணேன். இதுவும் கிடச்சிது. சரி வீட்டை விட்டு ஃபாரின் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னன்னு. அப்போ இதெல்லாம் ஐடியாவே இல்லையே. போய் படிச்சு அப்படியே செட்டில் ஆகுமா என்னன்னு தெரியாம போனோம். இஸ்ரேலே செட்டில் ஆகிடான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டீங்க. ஆனா செட்டில் ஆகிற ஐடியா இல்லை. ஆகுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஐ எம் மோர் ஆஃப் அ ஃபேமிலி பர்சன். அதனால வீட்டை விட்டு நான் எப்படிங்க அங்கே போய் சர்வே பண்ணீங்க? ஏன்னா அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எப்படி சர்வே பண்ணீங்க அங்கே போயிட்டு? அங்கே ஃபுட்டு பிரச்சனை இல்லை, ஏன்னா நானே தான் சமைக்க போகிறேன். எங்களுக்கு ஒரு ரூமோட கிச்சன் கொடுத்துருவாங்க, 1 bedroom மாதிரி. ஸோ செல்ஃப் குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இருக்காங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிஹெச்டி மாஸ்டர்ஸ் பண்ணுற எல்லாருமே இருக்காங்க. ஸோ நாங்கள் பொங்கல் தீபாவளி இதெல்லாம் வந்து ஒரு பாட்லக் மாதிரி பண்ணுவோம். அவங்க வீட்டிலேருந்து பன்னீர் வரும், இவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே நாங்கள் பட்டாசுலாம் வாங்கி வெடிப்போம். ஸோ இட் வாஸ் நைஸ். ஐ என்ஜாய்ட். மிஸ் பண்ணுறீங்களா இஸ்ரேல? இப்போ எல்லாம் ஒரு ஃபேஸ் நல்லா இருந்துச்சு. நைஸ். அங்கே வந்து ஒரு மாதிரி இருந்துட்டு இங்கே வந்தோடனே ஜானரே மாறி போச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்தது வந்து ஃபுல்லாக யூடியூப் பக்கம் போகிறோம் அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் லைட்டாக இல்லை வேண்டாம் அப்படின்னாங்களா, இல்லை உங்களுக்கு இல்லை ஐ டூ இட் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு? எங்கள் வீட்டில் நான் சும்மா நடிக்க ஆரம்பித்தப்போ நான் சொன்னதே என்னன்னா, இந்த ஒரே ஷார்ட் ஃபிலிம் தான் ஃபர்ஸ்ட் பண்ண பாருங்க, இது மட்டும் தான், நான் இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே போக மாட்டேன் அப்படி இப்படின்னு. அவங்களும் சரி அப்படின்ட்டாங்க. பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே ஒரு இன்கம் ஏதோ ஒன்று பயம் இருந்தது. அப்புறம் ஐ செட், நான் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சுது. ஐ செட் ஒரு 1 year கொடுங்க, பண்ண முடிஞ்சா நான் பண்ணுறேன், இல்லாட்டி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு. அந்த 1 year திங்ஸ் சேஞ்ச். ஸோ எனக்கு ஸ்லோவாக இந்த குட் நைட், லவ்வர் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. இதாங்க எல்லாருமே இந்த 1 year டைம் தாங்க. ஆமாம், 1 year பண்ணி கொடுங்க, நான் இது பண்ணலன்னா நீ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லிக்கணும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது இல்லை டிசிஷன், லைஃப் டிசிஷன் இது. எப்படி எனக்கு ஒரு இதுவே மாறிடுச்சு. அதனால அந்த 1 year வாஸ் தேவைப்படுறது. இப்போ வந்து யூடியூப்ல நிறைய வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு வரும். நீங்கள் என்னைக்காவது பார்த்துட்டு என்னடா இவ்வளோ கொடுமையாக நடிச்சிருக்கேன்னு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? எந்த வீடியோ ஞாபகம் இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் சொன்னேன்ல, அதுல வந்து ஒரு தண்ணி தெளிக்கிற சீனு படு கண்டாரியா இருக்குங்க. அதுல வந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே அந்த பையனை இப்படி நான் சைட் அடிக்கணும். நடிப்புன்றது 0, ஒண்ணுமே இல்லை, சும்மா பாக்குறேன். பயங்கர கிரிஞ்சா இருந்தது. நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் கூட நான் சொல்ல மாட்டேன். இல்ல நான் கேட்கலாம் வந்து கொஞ்சம் கேட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பாக்குறோமே அப்படின்னு. நான் அப்புறம் தனியா சொல்றேன். இல்ல ஆக்சுவலா நல்ல ஷார்ட் ஃபிலிம் தான். ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்கும். நீங்க வந்து அது அந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா நான் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஏதோ அது நம்மள கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கு. பட் நல்ல டைரக்டர், நல்ல கதை தான். அப்போ அந்த டைம்க்கு தட் வாஸ் நைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு நடிக்கும் போது அப்படிங்கிறது அது ஃபைன் தான். டிபிக்கல் ஹீரோ வந்து வில்லன் கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஓகே. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாமே அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து என்னைக்காவது வெளிலலாம் போகும்போது உங்களோட ஃபேஸ் வந்து பேனரில் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஜாலியாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு பேனர் வந்தது சுழல் 2. ஸோ எல்லா பஸ் ஸ்டாப்பு எல்லா இடத்துலையும் நான் ஒரு பஸ் ஸ்டாண்டாக போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஆப்வியஸாக ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போ கட்டா குஸ்திலையும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு எப்போ இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணது அங்கே வருதுன்னும் போது அது சந்தோஷமா. நான் அடுத்தது அதை பற்றி பேச வரும்போது நீங்களே அந்த போஸ்டரை பற்றி பேசுறீங்க, சுழல் 2. ஆக்சுவலாக நிறைய பேர் அதில் இருந்திருப்பீங்க, நிறையா ஃபீமேல், எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஃபேஸஸ் இருக்கும். பட் அதில் வந்து நீங்கள் ரொம்பவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிங்க. இந்த பொண்ணு அதை பண்ணியிருக்கா, இந்த பொண்ணால் எப்படியுமே நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க்குக்கு நீங்கள் ஆன்சர் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது நடிச்ச அனுபவம்? அதில் சுழல் வந்து அந்த டைமில் புஷ்கர் காயத்ரி சார் மேம் வந்து டீம்லேருந்து எனக்கு கால் வந்தது. அப்போ அவங்க டீம்லேருந்து வந்த உடனேவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. என்ன
இவங்க கால் பண்ணியிருக்காங்க, என்ன பார்த்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஆஃபீஸ்லாம் போய் அவங்க பயங்கர கேஷுவல், ஹாய் நிக்கிலா ஹவ் யூ அப்படின்னு, என்ன ஜாலியாக பேசுகிறாங்க, ஹை நல்லா இருக்கே இது அப்படின்னு. அப்புறம் ஆடிஷன் கொடுத்தோம். சொன்னாங்க இதில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்களான்னு. anything is okay. எத்தனை பேர் அடிக்கடி சொல்றீங்க as long as I am working in your team, anything is okay ma'am அப்படின்னு. அது தவிர ஸ்டண்ட்டுக்குமே they gave me rehearsals. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சின்ன, அதாவது ஒரு யூடியூப் வீடியோவில் கூட ஒரு சின்ன அடிக்கிற சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ நெவர் ஹிட் எனிபடி. நிஜமா அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் அடிச்சிருங்க அப்போ தான் எமோஷன் வரும் அப்படின்னு. ஐ டெல் தெம் ஹவு டு டூ. ஒரு சின்ன ஸ்லாப் கூட கை வரும்போது டக்குன்னு ஃபேஸ் போகணுங்கிறது ஐ லேர்ன் ஃப்ரம் தேர். ஓகே. ஸோ இப்போ ட்ரெயின்லேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு பைலட் பண்ணியிருந்தேன், பைலட் ஃபிலிம் பண்ணேன். ட்ரெயினில் டமால்னு விழற மாதிரி ஒன்று பண்ணேன். அதான் நான் சொன்னேன் பாருங்க, விழறது வந்து கேர்ஃபுல்லாக எப்படி விழணுன்றது, ஆல் தட் ஐ காட் ட்ரெயின் ஃப்ரம் சுழல் டூ. ஸோ சுழலில் கற்றுக்கிட்டது எக்கச்சக்கம். அதுவும் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட், ஃபீமேல் டைரக்டர், ஃபீமேல் ப்ரொடியூசர்னும் போது செட்டே ஒரு வைபாக இருக்கும், ஒரு உமன் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் வரும். இட்ஸ் வெரி நைஸ். ஓகே. ஸோ அதனால வந்து அது வந்து எனக்கே வந்து தோணும், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா 4 பேர் போய் அடிச்சிருக்கலாம். ஆனா நிஜமாலாம் அடிக்க மாட்டாங்க. தெரியும் தெரியும், அந்த அடிக்க மாட்டாங்க. ஒரு சீன்ல வந்து என்ன டக்கு அந்த பார்ல புடிச்சு தள்ளுவாங்க. அது வந்து எல்லாருமே பீப்புள் திங்க் இட் இஸ் ரியல். ஆப்வியஸா ஃபேஸ்ல இம்ப்ரெஷன் வர்றதுன்றது ரியல் தான், அதை நம்ம ஃபேக் பண்ண முடியாது. பட் எதுவுமே பெருசா வலிக்காது. கொஞ்சம் என்ன சொல்றது, ப்ரெஷர் போட்டு நடிக்கிறதுனால பாடி பெயின்லாம் இருக்கும். நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வந்தாலே உடம்புலாம் வலிக்கும்ல. ஸோ அந்த இது இருக்கும், பட் நோ இன்ஜுரிஸ். ஓகே. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பேசும்போதே உங்களோட எல்லா விஷயமும் மாறிட்டே இருக்கு பாருங்களேன். நீங்கள் ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க, யூடியூப் சீரீஸில் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சே, நம்ம வந்து இப்போ யோசிக்கும் போது என்ன இவ்வளோ பண்ணியிருக்காங்க. பட் யூ இட்ஸ் ரியலைஸ் நம்மள அதெல்லாம் பண்ணல. எனக்கு இப்போ அதான் நான் மைண்டில் வந்தது, நீங்கள் சொல்லும் போது ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், லவ்வர் நீங்கள் எப்படி வந்து நடிச்சிங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. மறுபடியும் வந்து இது குட் நைட்டில் ஒரு விஷயம் நம்ம பேசணும். இது மாதிரி எல்லாமே பேசும்போது உங்களுக்கே வாவ். அண்ட் எனக்கு வந்து நீங்கள் உங்களை வந்து எப்பயுமே கூப்பிடும்போது ரொம்ப சட்டிலாக அந்த மாதிரியே உங்களுக்கு கூப்பிட்றாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லாட்டி எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ரெடியாக இருக்கீங்களா? மேபி என்ன அந்த மாதிரி பார்த்தது இல்லையா என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் அந்த ஹோம்லியா இன்னசென்ட்டா இல்லை துருன்னு அந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. அதான் அட்வொகேட்டே வந்து ஒரு புது இதுதான். ஜெயஸ்ரீ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்டர்னா இருக்கிறதெல்லாம் நிக்கிலா கிடையாது. ஓகே. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதுவே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் இதுக்கப்புறமா கொஞ்சம் ஏதாவது வேரியேஷன் வரலாம். பட் வர ரோல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன மாதிரி ரோல் பண்ணணும் உங்களுக்கு ஆசை? இப்போ சொன்னீங்க போலீஸ் பண்ணணும் அப்படின்னு, அப்போ இப்போ அட்வொகேட் பண்ணிட்டீங்க. ஆமா. வேற என்ன மாதிரி ரோல் ட்ரை பண்ணணும்? எனக்கு வந்து இப்போ பிளாஸ்ட் ஆமா பண்ணியிருந்தாங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி ஒரு உமன் பேஸ்டு ஃபிலிம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அபிராமி மேமோ இல்லை பிரீத்தி முகுந்தனா இருக்கட்டும். நான் ஆக்சுவலாக அர்ஜுன் சாரை பார்த்துட்டு அவர் தான் ஸ்டண்ட் எல்லாம் பண்ண போறாருன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் பண்ணாங்க. அதுவே பயங்கர ட்விஸ்டா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரோல் பண்ணணும்னு வெயிட் பண்றீங்களா இல்லை வீட்டில் தினமும் உங்க வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி பிளாஸ் நடக்குமா? இல்லை நான் ரொம்ப சாந்தமான, அவரை கேட்டாதான் தெரியும். கேளுங்க. அப்ப அடுத்த இன்டர்வியூ அவர் அனுப்புறேன். அடுத்த இன்டர்வியூ சேர்ந்துவாங்க, கேட்டு தெரிஞ்சுப்போம் யார் எங்க பிளாஸ்ட் அப்படிங்கிற. 2 பேருமே கிடையாது. 2 பேருமே கிடையாதா? நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து டிப்பிக்கல் லவ் மேரேஜ் அப்படின்னாங்க. சில பேர் இல்ல இது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ் மேரேஜ் தானே இல்லையா? அதாவது 2 பேருக்குமே ஒருத்தர் ஒரு 4 இயர்ஸா தெரிஞ்சிருந்தது. ஓகே. வீட்டில் வந்து பையன்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது எதுவுமே பெருசா செட் ஆகல. ஏன்னா நான் எனக்கு பர்பிள் கலர் பிடிக்கும். ஸோ ஒரு பையன் என்ன பண்ணாரு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் டப்பா, பர்பிள் ரோஸ். ஸோ அவங்களோட இன்டென்ஷனே வந்து அதுவாதான், அதாவது கல்யாணமா தான் இருக்கு. ஓகே. நமக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை அந்த ஏஜ்ல. இதுக்கப்புறம் ஒருத்தரை பார்த்து பேசி லவ் பண்ணி அது வேலைக்கு ஆகலை. ப்ளஸ் நான் கெஃபேல இன்னொரு பையனையும் மீட் பண்ணேன். கெஃபேல டெய்லி நான் ஒரு பையனை போய் மீட் பண்ணா அது வேலைக்கு ஆகுமா? ஆகாது. எங்க அம்மா ஹிந்துல வேற நியூஸ் கொடுக்குறேன்னாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு, டே பிரவீன் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அப்படின்னு. ஓகே, அவ்வளவுதான். we liked each other. ஆப்வியஸா 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சது. அது லவ்வா கல்யாணமான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அந்த மொமெண்ட்ல அதை பத்தி யோசிக்கும் போது அது வேண்டான்னு சொல்ல மனசு வரல. ஓகே. அதனால ஓகே அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஃபோன் கால் என்னங்க இது வந்து திருச்சிற்றம்பலமான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி ஆமா அந்த மாதிரி ஒரு இது. உங்க வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இந்த பையன் ஓகே அப்படி அது கான்வர்சேஷன் நடந்துச்சு. ஹாப்பியா? ஓகே ஃபைன், ஓகே நோ ப்ராப்ளம். பொண்ணு சந்தோஷமா, நம்மளும் சந்தோஷம். அவங்க வீட்ல என்ன சொன்னாங்க? அவங்க வீட்ல எல்லாம்
ரொம்ப பிடிக்கும் என்ன. நான் வந்து அவங்க பிரவீனை விட என்ன தான் பிடிக்கும். ஓகே, வெரி ஸ்வீட். எங்க மாமியார் வந்து நான் அவங்கள அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நான் தூங்கிடுவேன் அவங்க வீட்டுக்குலாம் போனா. செம்ம டயர்டா இருக்கும் எனக்கு. நீ தூங்குமா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றவாங்க. தூங்கிடுவேன். இப்படி எல்லாம் எந்த மாமியார் வீட்லயாவது இருக்க முடியுமா? இப்பெல்லாம் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, டச்சு எப்படி இருக்கு கேட்கும்போது, எத்தனை பேர் ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வந்து வெரி பிளஸ் தான். வெரி பிளஸ், வெரி லக்கியா. எஸ். இப்போ வந்து ஒரு கேள்வி, அது கேட்கலாமான்னு தெரியல, ஆனா திட்டக்கூடாது சரியா? கல்யாணம் ஆயிடுச்சுல, எப்ப அடுத்தது வீட்டுல எனி क्वेश्चंस இருக்கா? அப்பாடி நம்ம மட்டும் கேக்குறோம்னு நினைச்சேன். இருக்கு. எவ்ரிபடி நீட்ஸ் தேர் ஓன் டைம். எனக்கு வந்து எனக்கு ஆசை இருக்கு, ஆசை இல்லாம இல்ல. பட் எனக்கு கரியர்லயும் கொஞ்சம் இப்பதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு அதை விட வேண்டாம். பட் அதையுமே வீட்டுல புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஏஜ் பாராயிட போகுது அப்படின்றது ஒரு பயம் மட்டும். நைஸ். நீங்க ஆக்சுவலா வந்து கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ஜாலியா பதில் சொன்னீங்க பாத்தீங்க. அப்போதான் எனக்கு ரொம்ப மனசு அப்பாடி நம்ம நல்ல கேள்விதான் கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. எங்களுக்கு ஒரு டவுட்டுங்க, ஸ்கின் ரொட்டீன் அது ஃபாலோ பண்ணுறீங்களா? அதாவது அந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீனா? ரெகுலராக நான் பண்ணுறது வந்து கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், தயிர், லெமன், அவ்வளோதான். காஃபி பவுடர் எப்போயாவது டேன் ரிமூவ் பண்ணணும், இல்லை ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும்னா அது. ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்கானிக் ரெமெடி தான் கொஞ்சம் செட் ஆகும். நமக்கு இந்த ஆயின்மெண்ட்டு அதெல்லாம் செட் ஆகாது. பட் இப்போது வந்து வெதர் அதனால எனக்குமே கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் இருக்குது. அதனால எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேற யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா? ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஒன்று இருக்குது, தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆமாம். அதனால இப்போ எல்லாருக்குமே தண்ணியா இருக்கட்டும், நியூட்ரிஷனா இருக்கட்டும், எல்லாமே மிக்ஸ் தான். வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 1 month நெல்லிக்காய் வந்து ஸ்டீம் பண்ணி, வேக வைக்கக்கூடாது, இட்லி மாதிரி ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணிவிட்டு அதை ஹனியில் போட்டு ஒரு நெல்லிக்காவை 1 week வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்போக்கப்போ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃபர்மெண்ட் ஆக விட வேண்டாம். அது வந்து நைட்டு, எவ்ரிடே நைட்டு இல்லை மார்னிங், ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில், பெஸ்ட்டு ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்கான்ற கணக்கு எம்டி ஸ்டமக்கில் சூ பண்ணி அந்த ஹனியோட சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின்னு சும்மா அப்படி இருக்குது. அப்படியா? சரி, ரைட்டு. சீரியஸா இன்டேக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது விட்டமின் சி நினைக்கிறேன். ஸோ அது பயங்கர ரிசல்ட்டு. ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பம்கின் சீடு, டேட்ஸு, வால்நட்டு, ஃபிக்கு, இந்த மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே ஒரு 2 காலையில் எம்டி ஸ்டமக்கில் போட்டிங்கன்னா அப்சார்ப்ஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த லவ்பர் படத்தில் பார்த்தா நீங்கள் நிறைய பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டேன் ஆனது அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு? ஆமாம், செம்ம டேனு. ப்ளஸ் அங்கே போய் நல்ல தீனி. நீங்கள் படத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வெயிட்டில் இருப்பேன், அப்படியே படம் போக செகண்ட் ஹாஃப்லலாம் ரவுண்டாக மாறின்னு வருவேன். எனக்கு காஸ்டியூமே ஒரு கட்டத்துக்கு மேலே நவா தான் டிசைனர், என் ஃப்ரெண்டு. அவள் லூஸ் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு குர்த்தாலாம் போட முடியல, வெயிட் ஏறிட்டேன். ஸோ ஃபுட்டு இன்டேக்குமே அதில் இப்போ டேன் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிறைய பீட்ரூட்டு அதெல்லாம் ஜூஸ் குடிச்சிங்க, கேரட் சாப்பிட்றீங்க அப்படின்னா டேன் கொஞ்சம் குயிக்காக போகுது. ஓகே, அது எப்படி நீங்கள் வெயிட்டு போட்டிங்க? எனக்கு அது புரியல. எப்படி அப்படியே வெயிட்டு ஆர்டராக ஷூட் பண்ணோம். டெய்லி சாப்பிட்டு ஒரு நாள் வெயிட் ஏறுறேன் ஸ்லோ. நான் என்ன நிறைய பேர் இப்போ நேரில் பார்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்களா, நான் அதில் வெயிட் கெயினில் இருந்தேன். இதுதான் கரெக்டான வெயிட். இப்போ வந்து அந்த வெயிட் லாஸ் அப்படின்னா எனக்கு பெருசாக உங்ககிட்ட தெரில. இப்போ இணையெல்லாம் பார்த்தாங்கன்னா போன வாரம் நல்லா பண்ணி இருந்தால் இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இந்த வெயிட் லாஸ் கம்மி பண்ணீங்க? எனக்கு நார்மலாகவே நான் ஆயிலி ஃபுட்டு பெருசாக சாப்பிட மாட்டேன், ஏன்னா பிரேக் அவுட்டு. அதனால எனக்கு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது எல்லாமே பிடிக்கும். நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு அந்த கிரேவிங்ஸுமே கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்டே ஆகணுன்ற அந்த கிரேவிங் போயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவேன், ஃபேமிலியோட போனா சும்மா 2 ஃப்ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்றேன். ஸோ இன்டேக் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒன்று உறுதிமொழியெல்லாம் எடுத்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. உடம்புல காட்ட ஆரம்பிக்கும், ஸ்லோவாக செஸ்ட்டு வலிக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நமக்கு ஹெல்த் டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வேற ஆப்ஷன். அது வேறு இப்போலாம் ஹெல்த் நெஞ்சு வலிக்குதுன்னா உடனே வெந்நீர் குடி சரியாயிடும் அப்படிங்கிறாங்களா? இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். கரெக்டுங்க, அதாங்க சொல்கிறாங்க, வெந்நீர் ஹெல்ப்ஸ். இன்னொன்று ஏர்லி மார்னிங்கில் தண்ணியில் சின்னமன், என்ன ஜீரகம், வெந்தயம், வேறு என்ன போடுவேன், சோம்பு, இது 4மே போட்டு நல்லா வேக வச்சா தண்ணி எல்லோவாக மாறிடும். ஒரு 1/2 an hour அந்த தண்ணியை அப்படியே வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி மார்னிங் ஒரு 200-300 ml எம்டி ஸ்டமக்கில் குடிச்சா கட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ கட் ஹெல்த் நல்லா இருந்தாலே ஃபேஸில் கரெக்ட். இப்போ வீட்டுக்கு போனே நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிடலாம். ஏர்லி மார்னிங், அதான் ஏர்லி மார்னிங் முன்னாடி எழுந்த உடனே காஃபி குடிச்சா வேஸ்ட் இல்லைங்க. நானும் ஏர்லி மார்னிங் எழுந்துப்பேங்க.
ஏன்னா சொன்னேன் தூக்கமே இல்லையா, அப்பதான் எனக்கு ஏர்லி மார்னிங்கும் நைட் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற வீட்ல ப்ரெஷருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பட் ரெகுலரா நீங்க பண்ணீங்கன்னா, நானுமே ஒரு 1 month பண்ணேன் ரெகுலரா. மறுபடியும் எனக்கு ஒரு பிரேக் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்ப நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்றோம். பண்ணலாம், அவ்வளவுதான். டெய்லி ஃபாலோ பண்றோம். ஆமா, டெய்லி ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், நீங்க வந்து பண்றேன்னு நீங்க ரிப்ளை பண்றீங்க. ஓகேவா? நம்ம 2 பேர் சேர்ந்து பண்றோம். அண்ட் தேங்க்யூ so மச். நிறைய விஷயங்கள் நீங்க இவ்வளோ ஜாலியா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இவ்வளோ ஜாலியா என் கூட பேசுனதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹோப் உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினெட்லி இன்டர்வியூ விட எனக்கு உங்க டிம்பிள் ரொம்ப தேங்க்யூங்க, கியூட்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் டென்ஷன் வராரு. கேமராமேன் எடிட்டர் செட் தான் எல்லா இன்டர்வியூலயும் ஒன்றை மட்டும் பாராட்டுறாங்க. சொல்லுவாங்களா? ஆமாங்க, ரொம்ப கியூட்டா இருக்கு. தேங்க்யூங்க. குட்டிக்கு இருக்கா? இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு இந்த பக்கம். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இன்னும் நிறைய வந்து நீங்க படங்கள் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.